யாரை தந்திருக்கிறாங்க? ஃபேமிலி என்ற வேல்யூ. நான் ஒரு கதையை படிச்சேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தீம் பார்க், ஒரு பெரிய பார்க்குக்கு அவங்க போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கிற நேரத்துல கணவனுக்கு என்னதுங்க, அந்த ஜாயிண்ட் வீல் பெரிய ஒரு அந்த இதுல வந்துட்டு மனைவியும் பிள்ளையும் விழுந்துடுறாங்க. ஒரு கையில மனைவி, இன்னொரு கையில பிள்ளைங்க. இப்போ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலைமையில இருக்கிறாங்க. யாரை காப்பாத்தினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாரை காப்பாத்தி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு மனுஷன் அவருடைய சூழ்நிலை, ஒரு கையில மனைவி, மறு கையில பிள்ளைங்க. யாரை காப்பாத்தி இருப்பாங்க? அன்னைக்கு அந்த சிஸ்டர் அந்த பிரதருடைய மூட என்னதுங்க பெச்சார் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கைய விட்டுட்டே இருப்பாங்க, யோசித்திருக்கவே மாட்டாங்க. என்னதுங்க, நீ இறங்குறதுதான் பெஸ்ட். என்ன பண்ணிருப்பாங்க? ஊஞ்சல்ல இருந்தே இருக்கிறாங்க. நாங்க கூட வண்டர்லால போனோம். எத்தனாவதுங்க, 15வது மாடிக்கு மேல போனோம். அங்க ஒரு ஜெயிண்ட் வீல சுத்த வச்சிருந்தான். நான் யோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு எல்லா யோசனையும் வந்துச்சு. ஒருவேளை இந்த நெட் போல்ட் எல்லாம் கழுதி கீழே விழுந்தானா எப்படி வந்து கீழே சேரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் யோசனைங்க. அடுத்தது என்ன? கரெக்டா இல்லைங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்னதுங்க, என்ன? சோ யோசிச்சு பாருங்க, யாரை பிடித்து இருப்பாங்கன்னு சொல்லி. நீங்க ஒருவேளை சொல்லலாம், பிள்ளைய விட்டு இருந்தா என்னதுங்க மனைவி பிடிச்சிருக்கலாம் நீங்க சொல்லலாம். ஒருவேளை என்னதுங்க மனைவி பிடிச்சு பிள்ளைய விட்டுருக்கலாம்னு சொன்னா, ஆனா அந்த ரெண்டு பேரும் என்னதுங்க வேணும்னு சொல்லி அவர் தானே கையை பிடிச்சிருப்பாங்க. வேண்டாம்னு சொல்லினா அது கையை பிடிச்சிருக்க என்னங்க அவசியமே கிடையாது. ஆனா பாரம் அல்லங்க, அன்புதான் பிடித்து வைத்துக் கொள்ளும். ஏன்னா பிள்ளைங்களும் பாரம் கிடையாது, மனைவியே யாரும் இல்லைங்க பாரம் கிடையாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க யோசித்து நிதானித்து பார்க்கணும். நம்மளோட லைஃப்ல யாரை நம்ம பிடிக்கணும்? இந்த சூழ்நிலை நம்ம பசங்களுக்கு வந்துட்டு என்னதுங்க, நம்மள பிடிக்கிறாங்களா அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள பிடிப்பாங்கன்னா நம்மளதான் ஃபர்ஸ்ட் இறக்கி விடுவோம். ஏன்னா எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா வைஃபுக்காக ஒரு கேர் சென்டர் எங்கன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா? பெங்களூர்ல வைஃபுக்காக நாங்க அனாதி விருதியை நாங்க வைத்திருக்கிறோம். எங்கன்னா நீங்க பாத்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஒரு புருஷனுக்காக என்ன இருக்குதுங்க, அவங்க பார்ல போய் உட்காந்துருவாங்க. அவங்க கதையை வேற கதை, அது வாழ்க்கை நொந்துருச்சுன்னு சொல்லி அங்க போய் உட்காந்துருவாங்க. ஆனா லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்க, யார் எடுத்து போய் ரோட்ல விடுறாங்க தெரியுங்களா? யாருங்க? ஓல்ட் ஏஜ் ஹோம். யார் எடுத்து போய் விடுறாங்க? வைஃபையும் ஹஸ்பண்டையும் பசங்கள யாரு விடுறாங்க? ஒரு பெற்றோரை தான் எடுத்து எங்க விட்டுறாங்க. ஆமாங்க, காரணம் என்ன? கடைசியில் அவங்களுக்கு அது பாரமா மாறும். ஒரு நாளைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய விவாதம் ஆயிடுச்சா, பேச்சு ஆயிடுச்சா, ரொம்ப பெரிய சண்டைங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், அவனை பிரிஞ்சு போயிடுற டிவோர்ஸ் வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்துருச்சு. அந்த பையனுக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. டாடி காலையில ரெடி ஆகுங்க, வண்டியில நம்ம போலாம் ஒரு லாங் ரைடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த லாங் ரைட்ல அவர் உட்காரிச்சுட்டு என்னதுங்க வண்டியை ஓட்டிட்டு ஒரு ஹாஸ்டல், ஒரு என்னதுங்க ஓல்ட் ஏஜ் ஹோம் போல இடத்துல எடுத்து போயிட்டு அவரை விடுறதுக்காக கொண்டு போகிறாரு. அங்க இந்த அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் முன்னால வந்துட்டு, சார் எப்படி இருக்கிறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னால உங்களை பார்த்த, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறீங்க, இல்ல என் பையன் இங்க கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க இந்த வார்த்தைகள் நடக்குது. அவ்வளவு சீக்கிரம் அந்த பையன் உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள, யாருக்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சம்பாஷணம் நடக்குது. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, இல்ல இவர் தான் இந்த ஹாஸ்டல்ல வச்சு நடத்துறாருன்னு சொல்லி ஒரு விவாதம் பேசிட்டே போகிறாங்க. அப்பொழுது அந்த ஆப்போசிட்ல இந்த நபர், அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வச்சுட்டு நடக்கிற நபர், அவர் கேட்டாரு, 30 வருஷத்துக்கு முன்னால இந்த ஹாஸ்டல் இருந்து ஒரு பிள்ளை நீங்க தத்தெடுத்து போனீங்களே, அவன் நல்லா இருக்கிறானா அப்படின்னு கேட்டார். அந்த தத்தெடுத்த பிள்ளையே இவன் தான் சொன்னான். எந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளையை கொண்டு வரப்பட்டானோ அதே இடத்துக்கு என்னதுங்க தன் தகப்பனே கொண்டு போய் என்ன பண்ணிட்டான். வாழ்க்கை எவ்வளவு கொடூரம் நீங்க பாத்தீங்களா? என்ன மிஸ் பண்ணி இருக்கிறீங்க லைஃப்ல? என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க வாழ்க்கை? சிந்தித்து பாரு. வாழ்க்கை போகும் என்றது கிடையாது.
வாழ்க்கையில எல்லாரையும் கொண்டு போகணும்ன்றதாங்க எண்ணம். அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எந்த விடுதியில இருந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்திருப்பாங்களோ அதே விடுதியில என்ன பண்ணிருக்கிறாரு? தகப்பனை கொண்டு போயிட்டு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப மோசமான ஜெனரேஷன். குற்றம் சொல்கிற ஒரு உலகத்துல வந்துட்டு இருக்கோம். எங்க வந்திருக்கிறாங்க? குற்றம் சொல்கிற விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு ஒரு